அனைவருக்கும் வணக்கம். சீரியலுக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாட்டி எல்லாருமே இங்கே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி ஒவ்வொரு ஆளுக்காக மாறி மாறி தோசையை ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ருதி வந்துட்டு, பாட்டி நீங்கள் இன்றைக்கி காலையில் உள்ள டின்னர் சூப்பரான ஒரு ரொமான்டிக் மூட மாற்றிட்டீங்க போங்க. அப்போ நீங்கள் காதல் கல்யாணம் தான் பண்ணியிருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. போமா அதை போய் கேட்டுக்கிட்டுன்னு, ப்ளீஸ் பாட்டி சொல்லுங்கள் பாட்டி, தாத்தாவை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு. அதுவா, அது ஒரு பெரிய கதை. நான் எங்கள் அப்பாவுக்கு வயல்வெளிக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு போவேன்னா, அப்போ உங்கள் தாத்தா பார்த்துட்டு பின்னாடியே வருவார், என் கூடலாம் பேசலாம் முயற்சி பண்ணுவார். நான் பயந்து ஓடியே போயிட்டேன் வீட்டுக்கு. ஒரு நாளைக்கு இப்படியே வீட்டில் உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே டைரெக்டாக கேட்டுட்டாருன்னு. அப்புறம் சரின்னு சொல்லி வீட்டில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு. பாட்டி அப்போ உங்களை தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே, அதே மாதிரி தாத்தாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கிறாங்க. பெண்ணை பிடிக்காமலே அவரை சரின்னு சொல்லியிருப்பேன் நான் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. முத்து பாட்டி நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட ஊரில் இருந்திருக்கேன், ஒரு தடையாவது எங்கிட்ட தாத்தா பற்றி இந்த கதையை சொல்லியிருக்கீங்களே, அட போடா பேராண்டி அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப வைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு மனோஜ் எல்லாம் அவங்கவுங்க இடத்த கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து மனோஜ் ரோகிணி 2 பேரோட கடையை காட்டுறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு இடமா அப்படி இருக்குன்னு கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ மனோஜ் கையில் ஒரு லெட்டர் இருக்குது. லெட்டர் எழுதியிருக்கு, என்னை யாருன்னு சொல்லி நீ தேடாத, சுற்றி பற்றி பார்த்தாலும் நான் இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற ஒரு ஆளால் உனக்கு கண்டிப்பான ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதியிருக்கு. மனோஜ் இதை பார்த்துட்டு, என்னை சுற்றி இருக்கிற ஆளே, ஐயோ அப்படின்னா அது யார், என்ன பிரச்சனை வரப்போகுது எனக்கு இப்படின்னு சொல்லி பல வாரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணி பின்னாடி இவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் ஃப்ரெண்டு கூட பேசுகிறாங்க. என்னடி இப்போ ஒரு வழியாக உன்னோட வீட்டில் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு. ஆமாம், இந்த நகை பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் ஒரு வழியாக கொஞ்சம் ரூபா கொடுத்து அவங்க வாயெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படிங்கிற. அப்போ இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆனால் உன்னோட பிரச்சனை எப்போ வீட்டில் பெரிய பூகம்பமாக வெடிக்க போகுதுங்கிறது தெரியல அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏண்டி வாயை விடுற நீ அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம், அந்த கோழி கடை பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே நிறைய பிராய்லர் கோழி வச்சுருப்பாங்களாம். அதில் ஒவ்வொரு கோழியாக எடுத்து சிக்கன் 65 போட்டு வெட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ தப்பிச்ச ஒரு கோழி சொல்லுமா, அப்பாடா நம்ம இன்றைக்கி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுமா. ஆனால் அந்த கோழிக்கு தெரியாதா, என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக சிக்கன் 65 போவோம் அப்படிங்கிறது. அது மாதிரி தான் உன் கதை தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ வர இந்த ப்ரௌன் மாதிரி ஆடு மாடு கோழின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு, வேற பண்ணுறது உன் நிலமை அப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ வாய் வச்சுட்டு பேசாமல் வருவோம், வாய் பழிச்சிட போகுது அப்படிங்கிறாங்க. சரி ஆமாம், தொழிலதிபர் என்ன பெரிய ஷாக்கிங்காக இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மனோஜ் பார்த்து கேட்காங்க. ஃப்ரெண்டு ரோகிணி பக்கத்தில் போயிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தொடுறாங்க. அவர் பக்குன்னு பயந்துறாரு. மனோஜ் என்னாச்சு, நான் தான் அப்படிங்கிறாங்க. ஓ நீ தானே ரோகிணி அப்படின்ட்டு. சரி அது என்னது கையில் பேப்பர், ஏன் இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அவர் பேப்பரை காட்டுறாரு. என்ன உன் வீட்டுக்காரர் இன்றைக்கி என்ன மௌன விரதமா, பேப்பரில் தான் எழுதி காட்டுவாரா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. பேசாமல் ரெடி கிண்டல் பண்ணாத அப்படின்ட்டு அதை பார்க்குறாங்க. என்ன மனோஜ் உனக்கு சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வரும்னு சொல்லி போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, எனக்கு அதான் பயமாக இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்கன்னா இந்த கடையில் வேலை பார்க்குறாங்களே மற்ற சுற்றி இருக்காங்களா அவங்களாலையா, இல்லை வீட்டில் மற்றவங்க இருக்காங்களா அவங்களாலையா. வீட்டிலன்னு பார்த்தா அந்த முத்து மீனை இவங்களால தான் பிரச்சனை வரும், அது ஆல்ரெடி டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது, இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. மனோஜ் சும்மா உன்னை யாராவது ஃப்ராங்க் பண்ணுவாங்களா இருக்கும்னு. ஃப்ராங்க் பண்ணுறதுனா கேமராவை எங்கேயாவது ஒழிச்சு வச்சு வீடியோ எடுக்க தான் ஃப்ராங்க்கு, இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்குறலாம் இல்லை. எனக்கு என்னமோ ஏதோ நடக்குமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோகிணி சமாளிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. பாட்டி அவங்களுடைய அப்பா அண்ணாமலை விஜய் எல்லாருமே இருக்காங்க. அப்போ மீனாக்கு ஃபோன் போடுறாங்க. மீனா நான் கீழே கார் வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டில் இருந்து எல்லோரையும் கீழே கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் கூட்டிகிட்டு வரேங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, மாமா அத்தை அவர் கீழே கார் வாங்கிட்டு வந்துட்டாரான், எல்லோரும் கீழே கூப்பிட்றாங்க. பாட்டி வாங்க பாட்டி நீங்களும் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஓ கார் வாங்க போகிறேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களாம்மா அப்படின்னா. ஆமாம் பாட்டி கீழே தான் இருக்காரான், காரையும் கொண்டு வந்துட்டாரான், வாங்க போகலாம் அப்படின்ட்டு பாட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் பார்த்து சொல்லிடுறாரு, என்னப்பா எப்படி இருக்குது கார், பாட்டி கார் பார்த்தியா நல்லா இருக்கா அப்படின்னு. சூப்பராக இருக்குதா பேராண்டி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க விஜய் ஆமாம் பெரிய ஏரோப்ளைன் வாங்கிட்ட மாதிரி தான் ஓவராக இருந்துறான்னு. ஏரோப்ளைன் வாங்கியிருந்தா நிப்பாட்டுவோம், உன் தலையில் நிப்பாட்டினியா, அவன் வசதிக்கு கார் வாங்கியிருக்கான், அது சந்தோஷம்னு சொல்லி பாராட்ட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி விஜயை கோவப்பட்டு பேசுகிறாங்க. இல்லத்தே நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரவி சுருதி கங்க்ராட்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியே வாழ்த்துக்கள்டா, இப்போ 2 கார் வாங்கிட்டீங்க, அதே இது அப்படியே பெரிய ட்ராவல்ஸே நீங்கள் வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி உன் கையால் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க பாட்டி அப்படின்னு சாவியை கொடுக்குறாங்க. பேராண்டி 2 அடுத்து 4 ஆகணும், 4 8 ஆகணும், அடுத்து 10 ஆகணும், 12 ஆகணும், அப்படியே பெருசாக நீங்கள் பெருகிட்டே போகணுண்டா, ரொம்ப நல்ல சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. அடுத்து காரை கூட்டிகிட்டு போய் அப்பா அம்மா கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா சொல்கிறாங்க, எங்கள் மாமா மாத்தையும் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும் புரியுதா அப்படிங்கிறாங்க. ஓ புரியுது அப்படின்ட்டு பின்னாடி 2 பேரும் காரை வச்சுட்டு மீனாவும் முத்தும் முன்னாடி உட்காடுறாங்க. காரை அப்படின்னு பயங்கரமாக ஓட்டுறாரு. இதுக்கடா இப்படி ஓட்டுற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா முன்னாடி ரோடு சரியில்லாமல் இருக்குது, எலெக்ஷன் வருதுல்ல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரோடு சரியாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கர ஸ்பீடாக போகிறாரு. இங்கிட்டு விஜயாவும் அண்ணாமலையும் ஒரு ஆள் இடிக்கிறாங்க, ஒரு ஆள் டச் ஆகுது ஷோல்ட்ரு. ஐயோ இப்படி போகிறோம் அப்படி போகிறான். மீனா எதுக்கு இந்த
முத்து இன்னைக்கு பார்த்து இப்படி போகிறான்னு. இல்லைத்த அவர் இப்போ தான் ரொம்ப சரியாக போகிறாரு, நீங்கள் நல்லா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. டேய் நீ இப்படி போக மாட்டியடா, நார்மலாக தானே போவேன்னு அண்ணாமலையும் கேட்குறாரு. இல்லைப்பா இப்போ முன்னாடி இருந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாருமே எப்படி நடக்குது அப்படிங்கிறதுனால, அதனால் நான் கரெக்டாக தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை சொல்கிறாரு, என்னமோ இப்படி இன்றைக்கி பார்த்து இப்படி போகிறீங்க, நீ நல்லா பிடிச்சிக்கோ என்ன அப்படிங்கையும் விஜய் அண்ணாமலையில் நல்லா கையை வந்து இறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணணும், இவங்க 2 பேரும் சேர விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்து மீனாவும் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க.